நாம் ஜெபித்து ஆரம்பிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோகத்தின் நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இவ்வளவு நேரம் உம்முடைய பிரசன்னத்திலே ஆண்டவரே உம்மை ஆராதித்து உம்மிலே மகிழ்ம்படியா உதவி செய்தீர். ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய ஆண்டவரே சமூகத்தின் வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதிலிருந்து எங்களுக்கு சரியான ஆலோசனைகளை தந்து எங்களை நடத்துங்க, பலப்படுத்துங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஞானத்தை தெளிவுமணிக்கு ஆவி தந்து மனக்கண்களை பிரகாசிக்கப்படும்படியாக இயேசுவே உம்முடைய நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கொள்வோம் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் 2வது பாகத்தை நான் ஆரம்பிக்கிறேன். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஹல்லேலூயா. இம்மட்டும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். இதுதான் நம்ம தலைப்பு. எபினேசரே, உதவி செய்பவரே என்பதான தலைப்பில் தான் நான் பேச விரும்புகிறேன். பாருங்க, இந்த இடத்துல சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறார், இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான் என்று சொல்லப்படுது. பாருங்க, எபினேசர் என்றால் உதவி செய்கிறவர் என்று அர்த்தம். பாருங்க, வேதத்துல நம்ம ஆண்டவர் நமக்கு உதவி எவ்வளவோ செய்திருக்கார். பாருங்க, பழைய உடன்படிக்கையின் காலத்திலையும் பார்க்கும்போதும் சரி, கிறிஸ்துவின் மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலுக்கு பின்பாகவும் சரி, நிறைய உதவிகள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம உதவியை பெற்றுக்கொண்டதுனால தான் நம்ம தெய்வ சமூகத்தில் வந்து நிற்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. உதவியற்றவர்களாக நம்ம இல்லை, உதவியற்றவர்களாக இருந்தோம், ஆனால் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, எடுத்து வாசிப்போம். ஆண்டவர் உதவி செய்கிறார் என்று சொல்லும்போது பாருங்க, வேதத்துல எவ்வளவு ஒரு ஆச்சரியங்கள் இருக்குது. பாருங்க, அவர் பரலோகத்திலே தேவனாக இருக்கிறார், ஆண்டவராக இருக்கிறார், ராஜாவாக இருக்கிறார். அவரை ஆராதிப்பதற்காக கோடா கோடி தேவதூதர்கள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எத்தனையோ கோடா கோடி தேவதூதர்கள் இரவும் பகலும் அல்லாமல் அவரை உயர்த்தி பரிசுத்தர் பரிசுத்தர் என்றுன்றாங்க, ஓயாமல் அவரை ஆராதித்து கொண்டிருக்காங்க. ஆனால் இங்க வேதம் தெள்ள தெளிவாக சொல்லுது பாருங்க, அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்காராம், மனு குலத்திற்கு உதவி செய்கிறவராக இருக்காராம், தேவ தூதர்களுக்கு உதவி செய்கிறவராக அல்ல, மனுஷனுக்காக உதவி செய்கிறவராக இருக்கார் என்று வேதம் சொல்கிறது. எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 2:16 அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இங்க பாருங்க, தேவதூதர்கள் என்று சொல்லும்போது தேவனை ஆராதிக்கிற தேவதூதர்களாக இருக்காங்க. பாருங்க, அவங்களுக்கு பணிவிடையின் ஆவிகள் என்று பெயர். பாருங்க, இங்க ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கொடுத்திருக்கார் என்று சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் பத்தி நம் வேதம் நிறைய நம்ம அறிந்திருக்கோம் இல்லைங்களா? ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தின் சந்ததியாக இருக்கிறார். அவர் தான் விசுவாசத்தின் தகப்பனாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவரிடத்துல தான் வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அதன் வழியாக தான் கிறிஸ்துவின் சந்ததி வருகிறது என்று பார்க்கிறோம். பாருங்க, அதைத்தான் நாம் முறையாக பார்க்க போகிறோம். பாருங்க, வாக்குத்தத்தத்தை பெறப்போகிற சந்ததிக்காக உதவிக்காக அனுப்பப்பட்டவர்கள் தான் தேவதூதர்களாக இருக்காங்க. ஹல்லேலூயா. தேவதூதர்களுக்காக ஆண்டவர் உதவியாக இல்லை, மனுஷனுக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததிக்காக தேவன் நமக்கு உதவி செய்கிறவதற்காக தேவதூதர்களை அனுமதிச்சிருக்கார். பாருங்க, ஹல்லேலூயா. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை இதை பற்றி சொல்லியிருக்காரு. பாருங்க, எடுத்து வாசிப்புங்களேன். எபிரேயர் 1:13-14 2 வசனங்களை வாசிப்போமே. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 13-14 2 வசனங்கள். பாருங்க, இங்க வேதம் தெளிவா சொல்லுது. பாருங்க, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடி ஆக்கு போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா?
வேதம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, நம்மை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. நம்ம தான் ரட்சிப்பை சுதந்திரிச்சு கொள்ளக்கூடிய சந்ததியாக இருக்கிறோம். நமக்கு தான் தேவதூதர்களை பணிவிடையின் ஆவிகளாக கொடுத்திருக்கார். நமக்கு உதவி செய்வதற்காக தேவதூதர்களை கொடுத்திருக்கார் பாருங்க. தேவன் தூதர்களுக்கு உதவி செய்யல, தூதர்களை நமக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவர் அனுமதிச்சிருக்கார். ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்த வசனம் வாசிக்க பாருங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல வாசிங்களேன். 3:26 சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. யாருக்காக அவர் உதவி செய்கிறவராக இருக்கார் தேவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. கலாத்தியர் 3:26 நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறீர்களே என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க. தேவதூதர்களை ஆண்டவர் என்ன பண்ணல, ஒரு உயர்வான இடத்துல வைக்கல பாருங்க. ஆனால் தேவன் என்ன பண்ணார்னா, பரலோகத்திற்கு தகப்பனாக ஆண்டவராக இருக்கிறார். இந்த பூமிக்குரிய மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட ஆதாமை சின்ன தேவனாக இந்த பூமியிலே ஆளும்படியாக வைத்தார். அவருக்குள்ள இருக்கிற குணாதிசயம், அவருக்குள்ள இருக்கிறதான சாயல், அவருக்குள்ளான ரூபம் அந்த ஆதாமுக்குள்ளே கொடுத்து அவனை ஆளுகை செய்கிறவராக, அவனுக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்களை ஆண்டவர் அனுமதிச்சிருந்தார் பாருங்க. தேவதூதர்கள் அவங்களுக்காக தான் வேலை செய்கிறாங்க இல்லையா? அப்பேற்பட்ட காரியத்தை செஞ்சிருக்காரு. இங்கே புத்திரர்களுக்காகத்தான் ஆண்டவர் என்ன பண்றாருங்க, உதவி செய்கிறவராக இருக்கிறார்னு பார்க்குறோம். இங்கே தேவதூதர்கள் வேலை செய்கிறவர்களாக இருக்காங்க, பணிவிடையின் ஆவிகளாக இருக்காங்க. அவங்க நமக்கு உதவி செய்கிறாங்க. தேவன் தேவனாக இருக்கிறார். அவர் மூலியமாக, கிறிஸ்துவின் மூலியமாக நாம் புத்திரர்களாக இருப்பதினாலே நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. யாருக்கு அந்த ஸ்லாக்கியம் கொடுத்துருக்காருன்னா, பிள்ளைகளுக்கு தான், புத்திரர்களுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருங்க, அந்த ஸ்லாக்கியத்தை, அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. தேவ தூதர்களுக்கு கொடுக்கல, ஆனால் நமக்கு கொடுத்துருக்காரு. காரணம் என்ன? கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இங்க வசனம் சொல்லுது பாருங்க, அவருடைய நாமத்தை மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. அப்போ எல்லாருக்குமான இந்த சுவிசேஷத்தை ஆண்டவர் பண்ணியிருக்காருங்க, கொடுத்துருக்கிறாரு. எல்லாருக்குமாக கிறிஸ்து பலியாக இருக்கிறார் என்றது தான் இங்கே விளங்குது பாருங்க. அடுத்தது வாசிப்போம். எபிரேயர் 2:16 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆபிரகாமின் சந்ததிக்கு அப்படின்னு சொல்றார் பாருங்க. நான் ஆல்ரெடி முதல்ல சொன்னீங்களா, ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்ட சந்ததியாக இருக்கிறார். அவருக்கு தான் அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்க. அந்த சந்ததி மூலியமாகத்தான் நமக்கு உதவிகள் கிடைக்கிறது தேவனிடத்திலிருந்து. எல்லா ஜனங்களுக்குமே உதவி கிடைக்கல பாருங்க. தேவனுடைய உடன்படிக்கைக்கு சொந்தக்காரர்களும் தேவனுடைய புத்திரர்களுக்கும் தான் அந்த உதவி கிடைக்குது. ஆண்டவர் எல்லாருக்குமே ஆசீர்வாதம் அளிக்கிறார் பாருங்க. நல்லோர் மீதும் தீயோர் மீதும் இன்னொரு மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார், சூரியன் உதிக்க பண்ணுகிறார் இல்லைங்களா? எல்லாருக்குமே அந்த ஆசீர்வாதமாக இருக்குது. ஆனால் உதவி யாருக்கு கிடைக்குதுன்னா, தேவனுடைய புத்திரர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மட்டும்தான் கிடைக்குது பாருங்க. ஹல்லேலூயா. யார் உதவி செய்கிறார்னா, ஆண்டவரே உதவி செய்கிறவராக இருக்கார். ஹல்லேலூயா. எந்த மனுஷனும் நமக்கு உதவி செய்யாமல் போனாலும் பரவாயில்லைங்க, ஆனால் பரலோக தகப்பன் நமக்காக உதவி செய்வதற்காக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த குமாரனை நமக்கு கொடுத்திருக்கார். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஸ்லாக்கிங்க. தேவதூதர்களை கட்டளையிட்டால் உடனே வந்து நமக்கு வேலை செய்வாங்க. ஆனாலும் அதை காட்டிலும் தேவனுக்கு தற்ரூபமாய் எண்ணப்பட்ட தேவனுடைய சாயலை உடையவராகி இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நமக்காக பலியாக கொடுத்திருக்கார். நமக்காக உதவி செய்யும்படியாக அனுப்பியிருக்கார். ஏன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பணும்? பணிவிடையின் ஆவிகளை தேவதூதர்களை அனுப்பியிருக்கலாமே. இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அவர்கள் மூலியமாக அறிவிச்சிருக்கலாமே. இந்த மீட்பை அவர்கள் மூலியமாகவே உண்டாக்கியிருக்கலாமே. பரலோகத்திலே தேவன் அமர்ந்து கொண்டு கட்டளையிட்டு இருந்தால் எல்லாம் நடந்திருக்குமே. ஆதியாம் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் இல்லைங்களா? அவர் வாயை திறந்து வார்த்தையை சொல்லும் போது வானம் பூமி என்ன ஆகுதுங்க? உண்டாகுது. அவர்னால எதுவுமே செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும்போது அவர் வானத்திலிருந்து வாயை திறந்து இப்பொழுதே ரட்சிப்பு உண்டாவதாக என்று சொல்லியிருந்தால் நிச்சயமாக என்ன இருக்குங்க?
நடந்திருக்கும். ஆனால் அவர் அப்படி செய்கிறவர்ல. கர்த்தர் நீதியுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எப்பொழுதுமே உண்மையில் மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்பொழுதுமே உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க. ஆகவே இந்த ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்த்ததுனால, அவருடைய விசுவாசத்தினால தகப்பனாக எண்ணப்பட்டார். அந்த விசுவாசத்தை கனம் பண்ணுவதற்காக தேவன் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அந்த வாக்குத்தத்தத்தின் வழியாகத்தான் கிறிஸ்துவின் மூலமாக நம்ம என்ன பண்றோம்? புத்திரர்களாக மாற்றப்படுகிறோம் என்று வேதம் சொல்லுதுங்க. ரோமர் 9:8 சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்கு தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்றெண்ணப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுது பாருங்க. மாம்சத்தின் வழியாக பிறந்தவர்கள்னா என்ன அர்த்தம்னா, அவங்க மூலியமாக வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அவங்க சந்ததியிலிருந்து இன்னொரு இடத்துலேருந்து அந்த உதவி கிடைக்கல பாருங்க. யாருக்கு கிடைக்குதுன்னா, வாக்கு தத்தத்துக்கு தன்னுடைய விசுவாசத்தை செலுத்தின தேவனை சார்ந்து கொண்டவர்களுக்கு தான் அந்த சந்ததி வழியாக தான் அந்த உதவியே கிடைக்குதுன்னு பார்க்குறோம். அப்போது இங்கே சொல்கிறாரு, மாம்சத்தின்படி பிள்ளையானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்கு தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுவார்கள் என்று சொல்லப்படுது. அப்போ அந்த சந்ததி யாராக இருக்கிறார்கள் அப்படின்றத வேதம் பார்க்க போகிறோம் பாருங்க. கலாத்தியர் 3:16 வாசிப்போம். 3:16. கலாத்தியர் 3:16 அந்த சந்ததி யார் என்று நமக்கு காண்பிக்குது வேதம் பாருங்க. பாருங்க, ஏன் ஆண்டவர் இங்கே வந்து சொல்றாரு பார்த்தீங்கன்னா, சந்ததிக்கு என்று சொல்லும்போது ஆபிரகாமுக்கு முதல்ல என்னங்க பிள்ளை இல்லைங்களா? ஆண்டவரை சார்ந்து கொள்கிறார். 75வது வயதுல வாக்கு தத்தம் பெற்றுக்கொள்கிறார். எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? வார்த்தையாக பெற்றுக்கொள்கிறார். ஆனால் இன்னும் பிள்ளை பிறக்கல. ஆனால் அவருடைய மனைவியின் பேச்சுக்கு இணங்கி என்ன பண்ணாருங்க, வேறொரு பெண்ணை உதவியால் என்ன பண்ணாங்க, திருமணம் செய்து கொண்டு அவளிடத்திலிருந்து என் சந்ததி வரும்னு நினைச்சிட்டு இருந்தார். ஆனால் ஆண்டவர் அதை சொல்லல பாருங்க. மாம்சத்தின்படி பிறந்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்கு தத்தத்தின்படி பிறந்தவர்களே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்காங்க, அவங்க தான் தேவனுடைய சந்ததியா இருக்கிறாங்க என்று சொல்லி வாக்கு தத்தத்தின்படி ஈசாக்கின் இடத்துல தான் அந்த சந்ததி வரும் என்று சொல்றார். அந்த சந்ததி தான் கலாத்தியர் 3:14 சொல்லப்பட்டபடி கிறிஸ்து இயேசு தான் அந்த சந்ததியாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு கொண்டு வருவது தான் தெய்வ சித்தம். ஏன் தெரியுங்களா? ஆதாம் ஏவாள் செய்த தவறு நிமித்தம் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, உடனே அழித்து விட்டு மீண்டுமாக புதிய மனுஷி உருவாக்கல பாருங்க. அப்படி செய்திருந்தால் ஆண்டவர் நீதி உள்ளவராக இருந்திருக்க மாட்டார். அவர் அவருடைய வார்த்தைக்கே கீழ்ப்படியாதவராக இருந்திருப்பார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சகல பிரஸ்தாவத்தை பார்க்கிலும் நீர் உம்முடைய வார்த்தையின மகிமைப்படுத்தியிருக்கின்ற சங்கீதம் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ஆண்டவரை காட்டிலும் மேலாக அவர் நினைக்கிறது என்னன்னா, அவருடைய வார்த்தை தான். கொடுத்த வார்த்தை அவர் என்ன மாட்டாருங்க, மீறி செயல்பட மாட்டார். ஆகவே தான் ஆதாம் ஏவாள் தவறு செஞ்சோனையும் ஏதேன் தோட்டத்தை விட்டு என்ன பண்ணாருங்க, அனுப்பிட்டார். ஆனால் சும்மா அனுப்பல பாருங்க. நம்ம ஆண்டவர் சும்மா அனுப்பிடல, ஒரு வாக்கு தத்தத்தை அங்கே கொடுக்கிறார் பாருங்க. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்றாரு. இங்க ஸ்திரீயின் வித்துக்கு அப்படிங்கும்போது தான் இந்த புதிய உடன்படிக்கையின் காலத்தில் அப்படியே பாருங்க, கன்னிகையின் வயிற்றிலே இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். ஸ்திரீயின் வித்து யாரு? மனுஷனிடத்திலிருந்து தான் வித்து புறப்படும், பெண்ணிடத்திலிருந்து வித்து கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? வாக்குத்தத்தம் சொன்ன வார்த்தை நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, மரியாளிடத்திலே பரிசுத்தாவின் நிழலிடும் போது என்ன பண்றாங்க? பரிசுத்த சந்ததி வருகிறது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி வருகிறது. அந்த சந்ததி தான் கிறிஸ்துவாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து அதன் வழியாக சந்ததியாக வருகிறார் பார்க்கிறோம். கலாத்தியர் 3:29 வாசிக்கிறோம் பாருங்க. நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்கன்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால, கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசித்து அவர் தான் என்னுடைய உலக இரட்சகர், என்னுடைய மீட்பர், எனக்கு அவர் தான் உதவி செய்கிறவர் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டதனால் நீங்கள் எப்பேற்பட்ட சந்ததியாக மாறுகிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் கொடுத்துருக்காரு தெரியுங்களா? இந்த வாக்கு தத்தத்தை பெற முடிய அநேக ஜனங்கள் இருந்தாங்க.
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம்தான் அந்த உடன்படிக்கை, அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டுச்சு. அவர்களுக்கு மட்டும்தான் ஒரு தனியான ஒரு ஸ்பெசிஃபிக்காக எடுத்து ஆண்டவர் பிளஸ் பண்ணாருன்னு பார்க்குறோம். காரணம் ஏன் தெரியுங்களா? அவங்க ரொம்ப பெரிய ஜனங்களா, ரொம்ப யுத்த வீரர்களா, எல்லா திறமை உள்ளவர்களா, எல்லா பரிசுத்தவான்களா இருந்ததுனாலயா? கிடையாது. ரொம்பவும் குறைவான ஜனங்களாக இருந்தாங்க. மிகவும் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருந்தவர்களாக இருந்தாங்க. யாத்ராம் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? அவர்கள் எப்படி அவங்க பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? இறங்கி வந்தார், மோசேயை அனுப்பினார் என்று பார்க்கிறோம். அவங்களுடைய உயிரை கூட கசப்பாக எண்ணினாங்களாம். அப்பேற்பட்ட ஒடுக்கப்பட்ட நிலையில் இருந்த ஜனங்களை தான் தேவன் பார்க்கிறார். நம்மளும் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையிலிருந்து வந்திருப்போம். நம்மளுடைய ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. அவர் நாமத்தை விசுவாசிக்கிற நமக்கு ஆபிரகாமின் சந்ததியாகவும் வாக்குத்தத்தத்தின் சுதந்திரராகவும் நம்மை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது பெரிய ஸ்லாக்கியங்க. யாருக்கும் கிடைக்காத இந்த ஈவை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆகவே இயேசு கிறிஸ்து வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க போகிறவர்களுக்காக உதவியாக கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க. ஆகவே இந்த வேதம் எப்படி நமக்கு காண்பிக்கிறது பாருங்க. இயேசுவானவர் வாக்குத்தத்தத்தின்படி வந்துட்டாரு. அவர் வாக்குத்தத்தின் சந்ததியாக இருக்காரு. ஆனால் அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதாங்க மிகப்பெரிய ஸ்லாக்கியம். அவர் தேவனாகவே பரலோகத்தில் இல்லைங்க. தேவனுடைய தற்சுரூபமான சுபாவம் உடையவராக, குணாதிசயம் உள்ளவராக, மகிமையும் கனத்தையும் உடையவராக இருந்த தேவன் அந்த மகிமையும் கனத்தையும் இறக்கி வைத்துட்டு நம்மை போல மாம்சம் ரத்தம் உடையவராக பூமியிலே சிறு பிள்ளையிலிருந்து குழந்தையாக பிறந்து அந்த மனிதன் எவ்வளவு விதமான உபத்திரவத்துக்குள்ளே போவான், எவ்வளவு விதமான பாடுகளுக்குள்ளே போவான், எப்படிப்பட்ட தன்மையில் அவன் என்ன பண்ணுவான், தேவனை சென்றடைய முடியும் அப்படிங்கிறதை காண்பித்து தான் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதைத்தான் ஆதாம் ஏவாள் இழந்து போனாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து, இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அதை என்ன பண்ணியிருக்காருங்க? மீட்டு கொடுத்திருக்கார். காரணம் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கார் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க. ஏன் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாருன்னா, யோவான் 3:16-17 வாசிக்கிறோம் பாருங்க. தேவன் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். யார் மேலங்க அன்பு கூர்ந்தாரு? தன்னுடைய ஒரே பேரான குமாரன் மேல வைத்திருந்த முழு அன்பு. அவர் வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படுகிறவர் யாருங்க? இயேசு கிறிஸ்து, வார்த்தையாகிய தேவன். அவர் மேலதான் முழு அன்பும் இருந்துச்சு. அவர் மேல இருந்த முழு அன்பும் இப்ப நம்ம மேல திருப்பப்பட்டுச்சுங்க. ஹல்லேலூயா. நம்ம மேல காண்பிக்கிற அன்பின் நிமித்தமாக தன்னுடைய செல்ல குமாரனாகிய கிறிஸ்துவை பூமிக்கு எதற்காக அனுப்பினார் என்று வேதம் சொல்லுது. வாசிங்களே, யோவான் 3:16-17 வாசிங்களே. பாருங்க, உலகம் ஆக்கினிக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்குது. பாவம் பெருகிருச்சு, சாபம் பெருகிருச்சு, மீறுதல் உள்ளவர்களாக, அக்கிரமம் செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? அப்பேற்பட்ட ஜனங்களுக்காக சொன்னதும் கீழ்ப்படுகிற தன்னுடைய வார்த்தையாகிய தேவனை கீழ்ப்படியாத ஜனங்களாகிய நமக்காக அனுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ முறை நம்ம ஆண்டோடைய வார்த்தைக்கு இணங்காமல் எத்தனையோ காரியங்கள் செய்திருப்போம். ஆனால் அப்படிப்பட்ட முரட்டாட்டம் உள்ள வணங்கா கழுத்துள்ள ஜனங்களுக்காகத்தான் எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தைக்கு உடனே ரெஸ்பாண்ட் பண்ற இயேசு கிறிஸ்துவை நமக்காக பலியாக கொடுத்திருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் மீது வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுவதற்காக கிறிஸ்துவை கல்வாரி சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அவர் பூமிக்கு வந்தார் என்றால் உங்களைப் போல எங்களைப் போல பாடுகள் படணுங்கிறதுக்காகத்தான் அனுப்பப்பட்டார். பாருங்க, வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 2:18 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபாடப்பட்டபடியினால் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் வல்லவராக இருக்கிறார் என்றால், சோதிக்கப்படுகிறவர் அவர் சோதிக்கப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சும்மா இயேசுவேன்னு சொல்கிறீங்களே, என்ன செய்தார் அப்படின்னா வேதம் தெளிவாக சொல்லுதுங்க. ஏசாயா 53 நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அவர் அழகும் சுருவும் இல்லாமல் அந்த கோலம் அடைந்தார். அவர் பார்க்கத்தக்க ரூபம் அவரிடத்தில் இல்லை.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய முதுகை பார்த்தா உழவன் என்ன பண்ணுவார்னா அந்த நிலத்தை பண்படுத்துவதற்காக உழுவார் இல்லைங்களா? அந்த நிலத்தை எவ்வளோ கடினமான நிலமாக இருந்தாலும் அதை பேர்த்து வெளியே எடுக்கும் இல்லையா? மண்ணை வெளியே கொண்டு வரும் இல்லையா? அதை சமன்படுத்தணும்ல. அதை போல இயேசு கிறிஸ்துவின் தோற்றம் உண்டானதாமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய செல்ல பிள்ளையாக மடியில் அமர்ந்து சிருஷ்டிகளை பார்த்து கொண்டிருந்த வார்த்தையாகிய தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாக அவருடைய சொந்த மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக பூமிக்கு வந்தார். காரணம் என்ன சொல்லுது பாருங்க. எபிரேயர் 2 வசனங்களை சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்களேன். எபிரேயர் 2 14-15 வசனங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, எதுக்கு அப்படியானார்? கல்வாரி சிலுவைக்க. ஏப்பா அவர் வாட்டுக்கு வந்தார், ஏதோ வந்து அவர் என்ன பலியானார், சிலுவை சுமந்தார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். நிறைய உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு என்ன தெரியும்? கிறிஸ்து தெரியும். கிறிஸ்து யாருன்னா தெரியும் அவங்களுக்கு. கிறிஸ்துமஸ்னா என்ன அவங்களுக்கு தெரியும்? கிறிஸ்துவின் பிறப்பு, கிறிஸ்து பிறந்தார்னு சொல்லுவாங்க. கிறிஸ்து என்ன கல்வாரி சிலுவை பலியானார் அப்படின்னு சொல்கிறாங்க. 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார்னு சொல்கிறாங்க. ஆனால் எதற்காக வந்தார்? எனக்காக வந்தார். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் வந்தார். அந்த எனக்காக எடுத்துக்கொள்கிற ஜனங்கள் இங்கே வெகு குறைவா இருக்காங்க. ஹல்லேலூயா. அதை சொந்தமாக்கி கொண்டவர்களுக்கு மாத்திரமே தெரியுங்க அதனுடைய ஆசீர்வாதம் என்ன, தேவனுடைய உதவி என்ன என்று நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. நம்மளுடைய இல்லாமையில் நமக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. நம் கைவிடப்பட்டு ஒதுக்கப்பட்டு நீ வேண்டான்னு உங்க சொந்த குடும்பம் ஒதுக்கின போது, உங்களுடைய சொந்த ஜனங்கள் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளின போதும், நீதான் எனக்கு வேண்டுன்னு வந்தாரே. ஹல்லேலூயா. இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று கைகளை உயர்த்தி சத்தமே இல்லாமல் அமைதியாக கூப்பிட்டால் அவர் கேட்டாரே. ஹல்லேலூயா. நம் கண்ணீரை எல்லாம் அவர் பார்த்தாரே. நமக்கு உதவி செய்வதற்காகத்தான் பிதா ஒரு பெரிய மீட்பை நமக்கு உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. பிதாவின் மிக பெரிதான திட்டம் குமாரனை நமக்கு உதவி செய்யும்படியாக அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், ஆக்கினைகள், தண்டனைகள், தரித்திரங்கள், வீழ்ச்சிகளை எல்லாவற்றையும் தன்மேலாக ஏற்றுக்கொள்ளும்படியாக வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னலமற்ற ஆண்டவர் அவர், அன்பான ஆண்டவர். அவர் உதவி அவருக்கு தேவைப்படலை, நமக்கு உதவி செய்யும்படியாக வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆகவே கிறிஸ்து இயேசு எதற்காக வந்தார் அப்படிங்கிற நோக்கம் நம்ம தெரிஞ்சிச்சுன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம்? உதவி பெற்றவர்களாக இருக்கிறோங்கிற மனநிலை நமக்கு எப்பொழுதும் இருக்கும். பாருங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம உதவி பெற்றதுனால தான் திரும்ப நம்ம மற்றவங்களுக்கு நோண்டுறோம், உதவி செய்கிறோம். ஒவ்வொரு மனுஷங்களும் என்ன பண்ணுறோம்? ஒரு இடத்துலேருந்து ஒரு ஒத்தாசையை கேட்குறோம், உதவி கேட்குறாங்கன்னா அவர்களிடத்துலேருந்து நமக்கு ஏதாவது ஒரு பலனை கிடைத்தாலே மாத்திரம்தான் திரும்ப அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? உதவி செய்ய துணிகரம் பண்ணுவோம். ஆனால் நாம் அக்கிரமக்காரர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஜனங்கள், தேவன் வாக்கு தத்துவத்துக்கு புறமானவர்களாக இருந்த நமக்கு பாருங்க கிடைத்த ஸ்லாக்கியம் என்ன தெரியுங்களா? கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேறுதலாக இருந்து கிறிஸ்துவின் சந்ததியில் அவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசிக்கிற நமக்கு அந்த சந்ததியின் வழியாக மீட்பையும் ரட்சிப்பையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் நீதியையும் தேவனுடைய குமாரனுடைய சாயலையும் கொடுத்து புத்திரர்களாக மாற்றி அதிகாரங்களை கொடுத்து வல்லமைகளை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை இன்றைக்கு உதவி செய்து நம்மை மற்றவர்களுக்கு உதவி செய்வதாக வைத்திருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் உதவி செய்கிறவராக எப்பொழுதுமே இருக்கிறார். அவருடைய கை எப்பொழுதும் நீட்டப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளை தூக்கணுங்கிறக்காக கையை தூக்கும் போது உடனே தாய் தப்பமா என்ன பண்ணுவாங்க? உடனே தூக்கி அணைச்சி கொள்ளுவாங்க இல்லையா? நம்ம உதவியற்ற நேரத்தில் கையை தூக்கும்போது, அப்பா என்னுடைய வேலையில் என்னை தூக்கி விடுங்க, என் படிப்பில் என்னை தூக்கி விடுங்க, என் ஊழியத்தில் தூக்கி விடுங்க, என்னுடைய குடும்ப சூழ்நிலையிலிருந்து என்னை தூக்கி விடுங்கன்னு சொல்லி உதவி கேட்கும்போது பாருங்க, அநேக வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுத்துருக்கார். கிறிஸ்து இயேசுவையே உங்களுக்கு கொடுத்திருந்தார் என்றால் மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி என்று வேதம் சொல்லுகிறதுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலை கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்களா? எனக்கு உதவி மனுஷனிடத்துலேருந்து கிடைக்கலைங்க,
நான் நம்பின நபரிடத்துலேருந்து எனக்கு கிடைக்கலைங்க, என்னுடைய வேலையிலேருந்து எனக்கு உதவி கிடைக்கலைங்க, என்னுடைய ஊழியத்தில் கிடைக்கலைங்க, என்னுடைய வருமானத்தில் கிடைக்கலைங்க, என்னுடைய படிப்பு காரியங்களுக்கு கிடைக்கலைங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் ஆட்களை அனுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்களுக்காக பணிவிடியின் தூதர்கள் நமக்காக ஆயத்தமாக இருக்காங்க. ஹல்லேலூயா. வாக்கு தத்தத்தை எடுத்து உரிமை பாராட்டி நம்ம பேசும்போது பாருங்க, தூதர்கள் சும்மா இருக்க விட மாட்டார், நமக்காக களத்தில் இறங்கி வேலை செய்வார்கள். ஹல்லேலூயா. நமக்கான ஆசீர்வாதத்துக்காக அவர்கள் வேலை செய்து கொடுப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இது எல்லாமே சும்மா கிடைச்சிடாது. பாருங்க, விசுவாசம் இல்லாமல் எதுவுமே நமக்கு கிடைக்காது. தேவன் ஒன்றே ஒன்று நம்ம இடத்துல எதிர்பார்ப்பது என்னன்னா, நம்முடைய படிப்பையோ ஞானத்தையோ பரிசுத்தையோ நீதி செய்கிறவர்களாக தானம் தரும் செய்பவர்களாக இதையெல்லாம் ஆண்டவர் பார்க்கல. ஒன்றே ஒன்று எதிர்பார்க்குறார். என்ன தெரியுங்களா? நீங்கள் கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்தால் போதும், அதுவே போதுமானது என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இந்த நாளில் நீங்கள் யூடியூப்பில் பார்த்து கொண்டு இருந்தாலும் சரிங்க, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிப்போம். பாருங்கள், ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிங்களேன். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். எல்லாருமே உங்களுடைய கைகளில் வேதம் இருந்தால் ஒரு நிமிஷம் பாருங்களேன். பாருங்க, சிம்பிளாக கொடுத்துட்டார் நமக்கு அந்த ட்ரூத்தை. நமக்கு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்காரு. என்ன ஸ்லாக்கியம் தெரியுங்களா? அந்த ரட்சிப்பை பெறுவதற்கு நம்ம எந்த ஒரு பிரயாசமும் பட தேவையில்லை. ஒரே ஒன்று என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். அவருடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு எனக்காக அவர் கல்வாரி சிலுவைக்கு சென்றார். என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய சாபத்திற்காக, என்னுடைய பலவீனத்துக்காக, என்னுடைய வியாதிக்காக அவர் கல்வாரி சென்று பலியானார். எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார். எனக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழும்பியிருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவனாக நான் இருக்கிறேன். அவருடைய நீதியை நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய நீதியின்படி நான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறேன் என்று விசுவாசித்து அறிக்கை செய்ய போதும் நம்ம தேவனுடைய சந்ததிகளாக இருக்கிறோம். நம்ம உதவி பெற்றவருடைய சந்ததியாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த காரியத்தை நமக்கு செஞ்சிருக்காரு. ஹல்லேலூயா. ஆகவே தான் நம்ம சபையில் வந்து அமர்ந்து கொண்டிருக்கோம் இல்லைங்களா? நமக்கு உதவி செய்ததுனால தான் தேவனுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கோம் தேவனுடைய சமூகத்தில் இல்லைங்களா? இல்லைன்னா வெறுமனே வந்து நம்ம அமர்ந்திருக்க மாட்டோம். நம்முடைய கடந்த சூழ்நிலை ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். நம்முடைய பின்னான சூழ்நிலை அவ்வளவு நல்லதாக இருந்திருக்காது, மிகவும் மோசமானதாக இருக்கும், மிகவும் உதவியற்ற சூழ்நிலையாக இருக்கும். அன்றைக்கு உதவி செய்த எபெனேசர் இன்றைக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்காரே. ஹல்லேலூயா. அன்றைக்கு தேவனை நாம் சார்ந்து கொண்டோம், இன்றைக்கு யாரை நாம் சார்ந்து கொண்டிருக்கிறோம்? ஹல்லேலூயா. நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். நம்மை நாம் நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். யாரிடத்துலங்க நம்மை நாம் நிதானித்து பார்க்கணும்? கிறிஸ்துவின் இடத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து தான் எனக்கு எல்லான்னு வந்து நின்ற எனக்கு, கிறிஸ்துவே எனக்கு எல்லாமாக இருந்தால் இப்பொழுது எனக்கு நல்ல வேலையும் நல்ல வருமானம் நல்ல படிப்பும் நல்ல இடமும் நல்ல சூழ்நிலையும் எல்லாம் உண்டான பிறகு நான் யாரை சார்ந்து கொள்கிறேன் என்ற கேள்வி உங்களுக்குள் நீங்கள் கேட்டு பாருங்களேன். எனக்கு பணத்தை தருகிற முதலாளியின் இடத்துலையா எனக்கு கவனம் செலுத்தப்படுகிறேன்? இல்லை நான் பண்ணுற பிஸ்னஸ் மேலே எனக்கு உதவி கிடைக்க நினச்சிட்டு இருக்கிறேன்? இல்லை என்னுடைய நல்ல ஒரு டீச்சர்ஸ் நல்லா கைட் பண்ணுறாங்க, அதனால் எனக்கு உதவி கிடைச்சிட்டு இருக்கு? அவர்கள் எல்லாவற்றிற்கும் ஞானத்தை கொடுக்கிறவர், அவர்கள் எல்லாவற்றுக்கும் நமக்கு உதவி செய்வதற்காக அனுப்புகிறவர். அவரிடத்துலேருந்து தான் நமக்கு அது கிடைக்குது. நம்ம நினைவு கூறும்போது ஹல்லேலூயா, அந்த உதவி தடைப்படுவதே இல்லை பாருங்க நம்ம வாழ்க்கையில். அதுதான் கிருபையாக கொடுத்திருக்கார். ஹல்லேலூயா. ஆகவே உதவி பெற்றுக்கொண்ட நமக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்திருக்கார். என்ன சொல்லியிருக்கார் தெரியுங்களா? நீங்கள் உலகமெல்லாம் சென்று என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க. உதவியற்றவர்களாக இருந்த நமக்கு உதவி கிடைத்ததுனால தான் நமக்கு இந்த நல்ல ஸ்லாக்கியம் கிடைச்சிருக்குது. எத்தனையோ மனிதர்கள் மரித்து போனார்கள், நாம் இன்றும் உயிரோடு இருக்கிறோம். காரணம் தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு உதவி செய்ததுனால தான் நாம் இன்று உயிரோடு இருக்கிறோம் என்றால் எத்தனையோ தேவன் அற்ற ஜனங்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. தேவன் எனக்கு செஞ்ச நன்மையை நான் சொன்னால் போதும்,
என் வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்ச நன்மையை சொன்னால் போதும், அவர்கள் தேவனை அறிந்து கொள்வார்கள். உங்கள் வாழ்க்கை தாங்க மற்றவர்களுக்கு உதவியாக மாறும். உங்களுடைய வார்த்தை தாங்க மற்றவர்களுக்கு உதவியாக மாறும். உங்களுடைய வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையும் இயேசுவை போல மாறும் என்றால், உதவியின் கரமாக இருக்கும் என்றால், அவர்களை ஆட்டோமேட்டிக்காக உதவி செய்கிற இடத்துல வந்து விடுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையின்படி அவங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவருக்கும் சமாதானம் பண்ணுகிறவர்களாக, யாவரோடும் கூட எப்பொழுதுமே நல்ல உதவி செய்கிறவராக இருப்போம் என்போமாக. ஹல்லேலூயா. கண்களை மூடி செபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் தகப்பனே. நல்ல எபினேசராய் இருந்தீர் ஆண்டவரே. என்னுடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து எங்களை இன்று வரைக்கும் எங்களை தேற்றியும் எங்களை ஆற்றியும் எங்களை ஆண்டவரை போஷித்தும் எங்களை வழி நடத்தியும் வந்த நல்ல எபினேசர் எங்களோடு கூட இருக்கீங்க. உங்கள் உதவி குறைவதே இல்லை, உங்கள் உதவி குறைவதே இல்லை ஆண்டவரே. நமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரை ஆசீர்வதிங்க. உங்கள் உதவியின் எங்களோடு கூட இருப்பதை நாங்களும் உணர்கிறோம், நாங்களும் விசுவாசிக்கிறோம். பிறருக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்க இயேசு கிறிஸ்து எங்கும் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்பது வேதம் சொல்லுகிற போல ஆண்டவர் நாங்களும் பிறருக்கு நன்மை செய்கிறவர்களாக, ஹல்லேலூயா, அவங்கள கண்டிக்கிறதுக்காக இல்லை, அவங்களை குற்றப்படுத்துவதற்காக இல்லை, இயேசு அதை செய்யல ஆண்டவர். எங்கள் மத்தியில் எங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் எங்கள் குறைவைகளை சுட்டி காட்டி அவர் எங்களுக்கு உதவி செய்யலை. அவர் நல்லவராக இருந்தார். எங்களுக்கு நன்மையை கொடுத்து எங்களை சுட்டி காட்டி எங்களை சரிப்படுத்தி எங்களுக்கு உதவி செய்தது போல் நாங்களும் பிறருக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கும் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தை சொல்லி ஆண்டவர் சமூகத்துக்கு நேராக இந்த கால வேளையிலே நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். கிறிஸ்துமஸ் நாளை நினைவு கூறும்படியாய், அதை குறித்து பேசும்படியாய் ஆண்டவர் எங்களை கூட்டி சேர்த்து துதிக்க ஆராதிக்க உதவி செய்தீர். நன்றி. தொடர்ந்து இம்மட்டும் எங்களை நடத்தினவர், இனியும் எங்களை நடத்துவீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தொடர்ந்து வருகிற ஆண்டவரே, எங்களுடைய அன்பின் விருந்து எல்லாவற்றிலும் தேவ சமாதானம் எங்களோடு கூட இருப்பதாக. சமாதானமாய் ஆண்டவரை கடந்து செல்ல ஆண்டவர் வந்தவர்கள் வந்த வண்ணமாக அல்ல, ஸ்தோத்திரம், கிறிஸ்துவின் பிறப்பின் வல்லமையை எங்களுக்குள்ளே தரித்தவர்களாய் வெளியே செல்ல ஆண்டவர் உதவி செல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரை ஆண்டவரை ஸ்தோத்திரம், இந்த சபையை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை நாங்கள் சபையாராக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக என்று நாங்கள் சொல்லுகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யம் ஐக்கியம் பாதுகாப்பு பராமரிப்பு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரை இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all.